கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 5 உயர்ந்திருக்கிறது. கேரள மாநிலம் வயநாடு அருகே கள்ளாடியில் சுரங்கப்பாதை கட்டுமானம் நடந்து வந்த பகுதியில்தான் இந்த பயங்கர நிலச்சரிவு சம்பவம் நடந்தது. சுனாமி அலை போல வாரி சுருட்ட பாய்ந்து வரும் மண் குவியலிடமிருந்து உயிரை காத்துக்கொள்ள மக்கள் ஓடி வரும் காட்சி காண்போரை அதிர்ச்சியில் உறைய வைக்கிறது. வயநாடு மற்றும் கோழிக்கோடு மாவட்டங்களை இணைக்கும் அனக்கம்போயில் மேப்பாடி சுரங்கப்பாதை திட்ட பகுதியில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. கடந்த சில நாட்களாக இப்பகுதியில் பெய்து வரும் கனமழையால் குவித்து வைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட மண்குன்று சரிந்து தற்காலிக தொழிலாளர் குடியிருப்புகள் மற்றும் வாகனங்கள் மீது விழுந்தது. சுரங்கம் தோண்டும் போது எடுக்கப்பட்ட மண்ணை அகற்றும்படி அதிகாரிகள் கொடுத்த எச்சரிக்கையை ஒப்பந்ததாரர்கள் புறக்கணித்ததே இந்த விபத்திற்கு காரணம் என கேரள முதல்வர் சதீசன் குற்றம் சாட்டியுள்ளார். இதனால் இது மனித தவறுகளால் நேர்ந்த விபத்து என மாநில அரசு சாடியுள்ளது. தற்போது தேசிய பேரிடர் மீட்பு படை, தீயணைப்புத்துறை மற்றும் ராணுவத்தினர் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மண்ணுக்குள் புதைந்தவர்களை மீட்க டிராக்டர்கள் கொண்டு தேடும் பணி நடந்தது. மோப்ப நாய்களும் கொண்டு வரப்பட்டு தேடுதல் பணி முடுக்கிவிடப்பட்டது. வயநாட்டில் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதால் தொடரும் மழைக்கு மத்தியிலும் மீட்பு பணி நடந்து வருகிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இன்று வயநாட்டில் கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே நிலச்சரிவு ஏற்படுவதற்கு வரும் 15 நிமிடங்களுக்கு முன் கார் ஒன்றிலிருந்து எடுக்கப்பட்ட வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. 2024 வயநாட்டில் நிலச்சரிவால் ஏற்பட்ட கோரத்தின் காயம் ஆறும் முன்னே மீண்டும் ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டிருப்பது கேரள மக்களை நிலைகுலைய செய்திருக்கிறது. 1,31,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.